வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே. 2026 டி20 உலக கோப்பையின் சூப்பர் 8 சுற்று அதோட கிளைமாக்ஸை எட்டிடுச்சு. நாளைக்கு கொழும்பு பிரேமதாசா ஸ்டேடியத்துல இங்கிலாந்தும் நியூசிலாந்தும் மோத போற மேட்ச் மொத்த கிரிக்கெட் உலகமும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு போட்டி. குரூப் 2வை பொறுத்தவரைக்கும் இங்கிலாந்து அணி ஏற்கனவே செமிபைனலுக்கு தகுதி பெற்று ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா நியூசிலாந்து அணிக்கு இது ஒரு வாழ்வா சாவா மேட்ச். நியூசிலாந்து இந்த மேட்ச்ல ஜெயிச்சா நேரடியா செமிபைனலுக்கு போயிடுவாங்க. ஒருவேளை அவங்க தோத்துட்டாங்கன்னா ரன் ரேட் அடிப்படையில பாகிஸ்தான் அணி உள்ளே வர அதிக வாய்ப்பு இருக்கு. இங்கிலாந்து நியூசிலாந்து இந்த 2 அணிகளும் நேருக்கு நேர் மோதும் போது எப்பவுமே த்ரில்லிங்குக்கு பஞ்சம் இருக்காது. டி20 உலகக்கோப்பை வரலாற்றில பலமுறை இந்த 2 அணிகளும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்காங்க. பிட்ச் ரிப்போர்ட்டை பத்தி பார்த்தோம்னா கொழும்பு பிரேமதாசா ஸ்டேடியம் எப்பவுமே ஸ்பின்னர்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய ஒரு ஆடுகளம். மேட்ச் போக போக பிட்ச் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதனால டாஸ் ஜெயிக்கிற கேப்டன் முதல்ல பேட்டிங் செய்யவே அதிக ஆர்வம் காட்டுவார். இங்கிலாந்து அணியை பொறுத்தவரைக்கும் அவங்க பேட்டிங் மற்றும் பவுலிங் என ரெண்டுலையுமே செம்ம பேலன்ஸ்டா இருக்காங்க. கேப்டன் ஹாரி ப்ரூ, பில் சால்ட் மற்றும் சாம் கரன் ஆகியோர் அதிரடியான ஃபார்ம்ல இருக்காங்க. பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் தன்னோட வேகத்தால மிரட்டிக்கிட்டு இருக்கார். கொழும்பு பிட் ஸ்பின்னர்களுக்கு சாதகமா இருக்கும் என்பதால் அடில் ரஷீத் பங்கு இங்கிலாந்துக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும். மறுபக்கம் நியூசிலாந்து அணி எந்த சூழ்நிலையில இருந்தும் கம்பே கொடுக்கக்கூடிய ஒரு அபாயகரமான அணி. ஓப்பனிங்ல ஃபின் ஆலன் மற்றும் டிம் சீஃபெல்ட் ஒரு அதிரடியான ஸ்டார்ட் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மிடில் ஆர்டர்ல கிளென் பிலிப்ஸ் மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஆகியோர் பொறுப்பாக விளையாடினால் மட்டுமே இங்கிலாந்து பவுலர்களை சமாளிக்க முடியும். நியூசிலாந்து பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் கேப்டன் மிச்சல் சான்னர் மற்றும் ஈஷ் சோதி இருவருமே ஸ்பின் டிபார்ட்மெண்டை ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. மாட் என்ட்ரி மற்றும் லாக்கி ஃபெர்குசன் ஆரம்பத்திலேயே விக்கெட் எடுத்தால் நியூசிலாந்துக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். மொத்தத்துல இங்கிலாந்தின் ஆதிக்கமும் நியூசிலாந்தின் அதிரடியும் மோதும் இந்த ஆட்டம் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும். உங்க கணிப்பு என்ன? இந்த வாழ்வா சாவா போட்டியில நியூசிலாந்து ஜெயிச்சு செமிபைனல் போகுமா, இல்ல இங்கிலாந்து வெற்றி பெற்று பாகிஸ்தானுக்கு வழிவிடுமா? உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து கிரிக்கெட் அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.